ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அழகிய பிருந்தாவனம் அமையப்போகும் நிகழ்வை நாம் நாளை உரையில் பார்க்கலாம் என்று நேற்று உரையை முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஸ்ரீ மாஞ்சாலி அம்மனிடம் ஒப்புதல் பெற்ற ஸ்ரீ ராகவேந்திரர் திவான் வெங்கண்ணரிடம் பிருந்தாவனம் எழுப்பப்படுவதற்கான கற்களை கொண்டு வர சொன்னார். தாம் குறிப்பிடும் கற்கள் மாஞ்சாலம் கிராமத்திலிருந்து 5 மைல் தூரத்தில் இருக்கின்ற மாதாவரம் என்ற கிராமத்தில் கிடைக்கும் என்ற விவரத்தையும் சொன்னார். அதன்படி திவான் வெங்கண்ணர் ஆட்களை அழைத்து கொண்டு மாதாவரத்துக்கு சென்றார். ஸ்ரீ ராகவேந்திரர் கூறியபடியே அதை போன்ற கற்கள் நிறைய அங்கு இருப்பதைக் கண்டு அவைகளை எடுத்து வந்தார். ஸ்ரீ ராகவேந்திரரை அழைத்து வந்து கற்களை பார்வையிடுமாறு சொன்னார். சுவாமிகள் வந்து பார்வையிட்டதும், வெங்கண்ணா, நான் குறிப்பிட்டதை போன்றே இந்த கற்கள் இருந்தாலும் எனக்கு பிருந்தாவனம் அமைய வேண்டிய கற்கள் அந்த ஊரில் தான் இருக்கின்றன, அவைகளை எடுத்து வர வேண்டும் என்றார். திவான் வெங்கண்ணருக்கு முகம் சோபை இழந்து காணப்பட்டது. இவ்வளவு சிரமப்பட்டு எடுத்து வந்தும் பிருந்தாவனத்துக்கு பயன்படாமல் போகின்றது என்ற துக்கம் அவர் நெஞ்சை அடைத்தது. திவானின் நிலையை ஊகித்த ஸ்ரீ ராகவேந்திரர், என்ன வெங்கண்ணா, மிகவும் கவலையோடு காணப்படுகின்றாய்? தாங்கள் சொன்ன வேலையை சரியாக செய்ய முடியாமல் போய்விட்டதே என்றுதான் வருத்தப்படுகின்றேன். பிருந்தாவனத்திற்காக முதலாக கொண்டு வந்த கற்கள் பயன்படாமல் போகப் போகின்றதே என்றுதான் ஆதங்கப்படுகின்றேன். தாங்கள் சொன்னது எனது சிறுமதிக்கு சரியாக புரியவில்லையே என்றுதான் துக்கப்படுகின்றேன் என்று கண்ணீர் உகித்தார். கவலைப்படாதே வெங்கண்ணா, நீ கொணர்ந்த கற்களை கொண்டு பிருந்தாவனத்தை எழுப்புவோம் என்று சொல்லி தனக்கு பிருந்தாவனம் அமையவிருக்கும் இடத்திற்கு சற்று தள்ளி ஒரு பிருந்தாவனத்தை நிர்மாணிக்குமாறு திவானிடம் பணித்தார். திவான் வெங்கண்ணர் மிகவும் புலங்காகிதம் அடைந்தவராக அழகிய சிற்ப வேலைப்பாடுகளை செய்யும் சிற்பிகளை அழைத்து வந்து ஸ்ரீசுவாமிகள் குறிப்பிட்ட இடத்தில் பிருந்தாவனத்தை எழுப்பினார். மிகவும் ஆர்வத்துடன் ஸ்ரீ ராகவேந்திரரை அழைத்து வந்து காண்பித்தார். வெங்கண்ணா, உன்னுடைய ஏற்பாடுகள் மிகவும் பிரமாதம். இந்த பிருந்தாவனம் தற்போதைக்கு காலியாகவே இருக்கும். இந்த பிருந்தாவனம் யாருக்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்ற விவரத்தை நான் பிற்பாடு தெரிவிக்கின்றேன் என்றார். அப்படியானால் தங்களுக்கு அதையும் நீதானே முன்னின்று அமைக்கப் போகின்றாய், அதற்கும் விவரங்களை சொல்கின்றேன். நீ முதலாக கொண்டு வந்த பிருந்தாவனமாக அமைய வேண்டும் என்று நீங்கள் அந்த கல்லை கொண்டு அமைக்க வேண்டும் என்று விரும்பினாய் அல்லவா? அதனாலேயே இதை அமைக்க சொன்னேன். பிற்காலத்தில் இதுவும் பயன்பட போகின்றது என்றார். தற்போது விவரங்களை கூறுங்கள் சுவாமி, சரியானபடி எடுத்து வருகின்றேன் என்று அவசரப்பட்டார் திவான் வெங்கண்ணா. வெங்கண்ணா, நீ மீண்டும் மாதாவரம் கிராமத்திற்கே செல். அங்கே ஒரு அழகிய குளம் இருக்கும். அந்த குளக்கரையிலே ஒரு சிறு பாறை போன்று ஒன்று இருக்கும். அதை வெட்டி எடுத்து வா. அந்த பாறையின் மேல் ஒருவர் அமர்ந்திருப்பது போன்ற அடையாளமும் இருக்கும். அங்கே அமர்ந்தது வேறு யாரும் அல்ல, ஸ்ரீ ராமபிரான் தான். ராமாயண காலத்திலே ஸ்ரீ ராமபிரான் சற்று நேரம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு இளைப்பாறுவதற்கு அமர்ந்த கல்தான் அது. அந்த கல்லில் தான் எனக்கு பிருந்தாவனம் அமைய வேண்டும் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னதும் அவர் சொன்னபடியே அந்த கல்லை கொண்டு வந்தார் திவான் வெங்கண்ணர். ஸ்ரீ ராகவேந்திரிடம் தான் கொணர்ந்திருந்த பாறை கற்களை காண்பித்ததும் இதேதான் நான் சொன்னது என்று ஆமோதித்தார். திவான் வெங்கண்ணர் அளவிலா உற்சாகம் கொண்டார். ஸ்ரீ ராகவேந்திரர் தனக்கு பிருந்தாவனம் எழுப்ப வேண்டிய இடத்தை காண்பித்து பிருந்தாவனம் எந்த முறையில் அமைய வேண்டும், எந்தெந்த உருவங்கள் அதில் பொறிக்கப்பட வேண்டும் என்பன போன்ற விவரங்களை எல்லாம் விளக்கமாக சொன்னார். பிருந்தாவனத்துள் பொறித்திருக்கின்ற ஒவ்வொன்றிற்கும் ஒரு தாத்பரியம் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை அடுத்த பாகங்களில் எல்லாம் நாம் பேசும்போது விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தற்போது நேரம் காலத்துக்காக இதையெல்லாம் நாம் முழுவதுமாக சொல்ல முடியாமல் இருக்கின்றது. இப்போது கூடுமானவரை ஸ்ரீ ராகவேந்தர் பற்றிய எல்லா விஷயங்களையும் நாம் சுருக்கமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தெளிவாகத்தான் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அத்தோடு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தனது பிருந்தாவனம் எழுப்புவதை நேரில் பார்வையிட்டு
தக்க ஆலோசனைகளையும் தந்தார் ஸ்ரீ ராகவேந்தர். அதன்படியே அழகிய பிருந்தாவனத்தை திவான் வெங்கண்ணர் நிர்மாணித்தார். மாதாவரத்திலிருந்து கொண்டு வந்த கல்லில் ஸ்ரீ ராகவேந்தருக்கு பிருந்தாவனம் கட்டியது போக மீத கற்களும் இருந்தது. இதை என்ன சுவாமி செய்யலாம் என்று கேட்டார். ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகம் செய்ய வேண்டும் என்றதும் கைதேர்ந்த சிற்பிகளை கொண்டு அவ்வாறே செய்யப்பட்டது. வெங்கண்ணா, நான் பிருந்தாவனத்துக்குள் பிரவேசித்த பிறகு பிருந்தாவனத்தை நிரப்ப ஸ்ரீ லட்சுமி நாராயண மூர்த்தங்களான சாலா கிராமங்களையும் சேகரிக்க வேண்டும். செய்கின்றேன் சுவாமி. எவ்வளவு சேகரிக்க வேண்டும்? 1200 சால கிராமங்கள் சேகரிக்க வேண்டும். ராகவேந்தர் சொன்னதும் அதற்கான ஆயத்தங்களில் திவான் வெங்கண்ணர் இறங்கியதோடு 1200 சாலா கிராமங்களையும் சேகரித்தார். பின்னர் ஸ்ரீ ராகவேந்திரன் விருப்பப்படி பிருந்தாவனத்துக்கு கைங்கரியம் செய்யவிருக்கும் பிராமணர்களுக்காக 60 வீடுகளும் கட்டு முடிக்கப்பட்டது. வெங்கண்ணா, பிருந்தாவனத்துக்கு எதிரிலே ஆட்டுத்தலை உருவங்களை பதிக்க வேண்டும். மாஞ்சாலி அம்மனின் கட்டளை இது. அதனால் ஆட்டுத்தலை உருவங்களையும் செய்து முடித்து விட வேண்டும் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னதும் அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு நான் நெடுவில் ஒரு நாள் அரசவைக்கு சென்று வர விரும்புகின்றேன் சுவாமி. நவாப் மிகுந்த ஆவலோடு தங்களை பற்றிய விஷயங்களை விசாரிப்பார். எல்லாவற்றையும் கூறிவிட்டு இராஜாங்க விஷயங்களில் சிலவற்றையும் கவனித்துவிட்டு உடனே இங்கு வந்து விடுகின்றேன் என்று கேட்டார் திவான். உன்னுடைய விருப்பப்படியே செய் வெங்கண்ணா. நவாபிடம் இந்த பிரசாதத்தை கொடுத்து என்று ஸ்ரீ சுவாமிகள் அந்த மந்திராட்சியை அவரிடம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட திவான் வெங்கண்ணா கட்டடம் கட்டுவோரிடம் யோசனைகளை சொல்லிவிட்டு நவாப் சித்தி மசூத்கானை காண பயணமானார். தொடர்ந்து வரும் நிகழ்வுகளை நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.